குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சுதந்திர போராட்ட தியாகிக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டா வேறு ஒருவருக்கு மாற்றப்பட்டது குறித்து நடவடிக்கை எடுக்காததால் தியாகியின் மகள்கள் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. அடிக்கிறாங்க. அதற்காக நாங்கள் போன மாதம் மனு கொடுத்தோம். இது மாதிரி திருவெரும்பூர் தாசில்தார் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டு மனு கொடுத்தோம். இந்த ஒரே மாதத்தில் உங்களுக்கு மாற்றி தரேன், மாற்றி தரல. அதனால இவங்க 3 பேர் இன்றைக்கி வந்து ஆடியோ டேபிளுக்கு முன்னாடி படுத்துட்டாங்க கீழே. நாங்கள் இதை விட்டு எழுந்துச்சி போகவே மாட்டோம், எங்களுக்கு பட்டா மாற்றெல்லாம் போக மாட்டோம். சரின்னா அவர் என்ன பண்ணார், எங்களெல்லாம் விவசாயம்லாம் உட்கார வச்சு குறைஞ்சிட்டு நாள் கொடுத்த நிற்கின்ட்டு நான் இப்போ தாசில்தாரை எழுந்து போய் நாங்கள் போய் பட்டா போய் மாற்றி கொண்டு வரோம், அப்புறம் நீங்கள் கூட்டம் நடத்திக்கலான்னு போனாங்க. திருப்பி வந்துட்டு கொண்டு வரல. திருப்பி வந்து நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம், நீ கூட்டம் நடத்தக்கூடாது, கொடுத்துட்டு நடத்து அப்படின்ட்டோம். எல்லாம் வெளியே வந்துச்சு, கோஷம் போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. கூட்டுப்பட்டா சேர்த்துருக்கேன், ஆன்லைனில் நான் வந்து போட்டு தனிப்பட்டா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போராடினா தான் ஏதாவது தருவாங்க போல இருக்குது. ஆனால் என்ன இப்படியெல்லாம் பண்ணுறவங்க மேலே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. அதனால் பார்ப்போம் சீக்கிரம் வருதான்னு. இல்லாட்டி முதலமைச்சர்கிட்ட போய் அங்கே போய் அவர் ஆஃபீஸ்லேயே செக்ரட்டரியேட்லேயே எல்லாம் படுத்துக்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதிகளில் நடைபெறும் கொலை, கொள்ளை, வழிப்பறி மற்றும் கடத்தல் போன்ற குற்றங்களை தடுப்பதற்காக அரக்கோணம் டிஎஸ்பி ஜாபர் சித்திக் தலைமையில் 24 மணி நேர ரோந்து பணி துவங்கப்பட்டது. இதில் வட்டாட்சியர் செல்வி மற்றும் வருவாய் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் சந்தேகிக்கும்படி இருக்கும் நபர்கள் யாராயிருந்தாலும் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ரோந்து பணி காவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் தன்னிடம் பெற்ற பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்றும் நபர் மீது புகார் அளிக்க வந்த முரளி என்பவரிடம் 6 லட்சம் ரூபாய் பணம் பறித்து ஏமாற்றிய உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்ட முரளி காவல்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் இதுகுறித்து தன் மீது புகார் அளித்தால் 3 மாத பணியிடை நீக்க முடிந்து மீண்டும் வந்து தான் பணியில் சேருவேன் என்று உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் பேசியுள்ள வீடியோ வெளியாகியுள்ளது. அதுக்கு மீறி ஆண்டவனுடைய விதி அது வந்து சொல்றது புரியுதுங்களா? இப்ப என்னை வந்து கொண்டு போய் என் மேல பிரச்சனை கொடுத்து அதை கொடுத்து எது பண்ணாலும் என்ன என்ன பண்ண போறாங்க, சஸ்பெண்ட் தான் பண்ண போறாங்க. நான் 3 மாசம் இருந்து 4வது மாசம் வெளியே தான் வர போறேன், மறுபடியும் டியூட்டி தான் வர போறேன். இந்த கேஸ் என்ன போகுது, இதுக்கு தான் போகுது, நீங்க வந்து கோர்ட்டுக்கு தான் போகும். நீங்க அந்த வேலைக்கு நீங்க இல்ல அப்படி எக்ஸ்ட்ராடினரியா நான் 33 வருஷம் சர்வீஸ் கொடுத்து போய் சார் போலீஸ்னா நான் இப்ப அவங்களையும் மிரட்டி வச்சு நான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப நீங்க வந்து எப்படி எக்ஸ்ட்ராடினரியா எந்த கேஸ் கொடுத்தாலும் கடைசியா காசு வந்து யாருக்கு இல்லாம போயிடும். அவங்களும் லோன் வாங்க முடியாது, நாமளும் இது பண்ண முடியாது, எல்லாரும் மனம். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி நெருச்சிப்பேட்டை இடையே அமைந்துள்ள கதவணையில் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரின் அளவு குறைந்ததால் 4 நாட்களுக்கு பிறகு விசைப்படகு போக்குவரத்து மீண்டும் துவங்கப்பட்டது. மேலும் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நீர்வரத்து அதிகரிப்பால் பாதுகாப்பு கருதி நிறுத்தி வைக்கப்பட்ட விசைப்படகு போக்குவரத்து நீரின் அளவு குறைந்த நிலையில் மீண்டும் தொடங்கப்பட்டது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் போதை மாத்திரை தூளை ஊசியின் மூலம் செலுத்திக் கொண்டு போதையில் இருந்த மணிகண்டன், ஹரிகரன், நிதிஷ், சித்திக்குமரன் ஆகிய 4 இளைஞர்களை மாயனூர் காவல்நிலைய போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து 4 35 போதை மாத்திரை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே நிரவி காவல் நிலைய கைதி பாண்டியன் என்பவரை தாக்கிய கோட்டுச்சேரி காவல் நிலைய காவலர் மீதும் அவருக்கு உதவியாக இருந்த காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கைதியின் மனைவி முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். மேலும் காவலர் தாக்கியது குறித்து சிறைக்கு செல்லும் வழியில் பாண்டியன் தன்னிடம் கூறியதாக பாண்டியனின் மனைவி உஷா புகாரில் குறிப்பிட்டுள்ளார். மரியாதை கிடையாது. அவங்க டிபார்ட்மெண்ட்ல உள்ள காக்கி சட்டை போட்டவங்களை அடிமை வச்சிருக்கிறாரு, அது அவங்க விருப்பம். நம்ம யார் எவரு, குற்றவாளி யாரு, நிர்வாகி யார் எவருன்னு பாக்குறது கிடையாது. இப்படிதான் பேசுறாரு. ஒரு டேபிள் கிடைக்கு எதுக்கு ஒரு காவல் நிலையத்துல ஒரு டேபிள் போடுறாங்க? எங்களை எல்லாரும் நிக்க வச்சுதான் பேசுறாரு. குற்றவாளி உட்கார வைக்கலாம், எங்களை எல்லாருமே நிக்க வச்சுதான் பேசுறாரு. ஒரு மரியாதைங்கிறது கிடையாது. இன்னைக்கு தேதி என்ன, ஜூலை 4 ஆயிட்டு. இதுவரையும் இந்த ஒரு எங்களுக்கு கூப்பிட்டு சம்பந்தமா சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் நடந்து போல, தமிழ்நாட்டு திரு அஜித்குமார் கொலை வழக்கு போல காரைக்காலில் நடந்துடக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஒரு பத்திரிகை பேட்டி கொடுக்கணும்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதி அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு மாடர்ன் கல்வி குழுமம் சார்பில் 1ஆம் ஆண்டு சாதனையாளர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாவட்ட தனியார் பள்ளிகள் கல்வி அலுவலர் சங்கர் 15க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் சிறந்து விளங்கிய 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி சிறப்பித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் தமிழகத்திலேயே 100வது ரத்த வங்கியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் மற்றும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னேரி அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக கூறினார். அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு அறிவுறுத்திருக்காங்க. அதன்படி நம்மளுடைய பொன்னேரி அரசு மருத்துவமனையில இன்னைக்கு நம்ம ரத்த வங்கியை தொடங்கியிருக்கோம். ஜென்ரலா பிளட் பேங்க் ஸ்டோரேஜ் தான் இருக்கும். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரத்த வங்கியா தொடங்குறதுனால இப்போ தன்னாளர்கள் வேற ஏதாவது பொதுமக்கள் அவங்க ரத்தம் கொடுக்குறப்போ அதை ப்ராப்பரா ஸ்கிரீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம பயன்படுத்துறதுக்காகவும் இங்கிருந்து ஏதாவது தேவையான இடங்களுக்கும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது மாதிரி உள்ள அனைத்து ஜிஹெச்லையும் நம்ம பண்றதுக்கான ஆயத்த பணிகளை ஒவ்வொன்றா மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அதுல பொன்னேரி முதன்முறையா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மருத்துவர்கள், நம்மளுடைய முதன்மை மருத்துவ அலுவலர் உள்ளிட்ட அனைவரும் மிக சிறப்பாக இந்த பணியை செஞ்சிருக்கிறாங்க. இதுல பெருமை என்னன்னா 100வது பிளட் பேங்க், நம்ம ஸ்டேட்டோட 100th பிளட் பேங்கை நம்ம பொன்னேரியில தொடங்கியிருக்கிறோம். அது நம்ம மாவட்டத்திற்கும் இந்த நகருக்கும் பெருமையான விஷயம். இதே மாதிரி பல்வேறு வசதிகள் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட அறிவுறுத்தல் பேரில் செய்யும். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி வீரபாண்டி கிராமத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 4 ஆண்டு திமுக அரசின் நிர்வாக தோல்வி குறித்து திண்ணை பிரச்சாரம் மற்றும் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வாக்கு சேகரிப்பில் 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பள்ளி மாணவ மாணவிகள் சிரமமடைந்தனர். கோவை மாவட்டம் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் தனது சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் கருவத்தம்பட்டி நகராட்சிக்கு நவீன குப்பை அகற்றும் இயந்திர லாரியை வழங்கியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பவர் கிரிட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கிருஷ்ணகுமார், பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட சமூக பணிக்கான நிதியின் மூலம் இந்த நவீன இயந்திரம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். எங்களுடைய கம்பெனியுடைய பாலிசி படி கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வகையில் நாங்கள் வருஷத்துக்கு எங்களுடைய நிகர லாபத்தில் ஒரு 2% பண்ணணுங்கிறது கணக்கு இருக்குது. அந்த வகையில் எங்கள் ஸ்டேஷன் சார்ஜ் இங்கே இருக்காங்க ஷிதா மேடம் சொல்லிட்டு அவங்களுடைய முயற்சியில் இந்த கருமத்தாம்பட்டியில் ஊராட்சி நகராட்சி மன்றத்தில் அணுகி அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிப்பர் ட்ரக்கு ஒன்று, அதாவது கழிவுகளை சுத்தப்படுத்துறதுக்காண்டி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காண்டியும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் எங்கள் கம்பெனி சார்பாக இன்றைக்கி நாங்கள் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாய். இது அவங்க டோட்டலாக அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கறதோட எங்களுடைய பொறுப்பு முடிஞ்சது. மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் கிராமத்தில் குடிநீருக்காக சாலையில் தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடப்படாததால் அரசு பேருந்து மற்றும் 108 ஆம்புலன்ஸ்கள் செல்ல முடியாமல் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சாலையை சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரைக்கு செல்லக்கூடிய மெயின் பாதையில தோண்டி அது முறையாக பராமரிக்கிறதுனால 10 நாளா பஸ் போக்குவரத்து தடையப்பட்டுருச்சு. மக்களே நடமாட முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு. பள்ளிக்கூடம் மேல்நிலை பள்ளி வரைக்கும் இருக்கு. 1700 பேர் படிக்கிறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு. அதே மாதிரி 2 இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடம் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அரசுக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மதுரையிலேருந்து 26 ஒரு 10 பஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மேலக்கால திருமகுளத்துலேருந்து பஸ் வருது, உசுலம்பட்டியிலேருந்து பஸ் வருது, நிலக்கோட்டையிலேருந்து பஸ் வருது, வத்தலக்குண்டிலேருந்து பஸ் வருது. இது ஒரு மையப்பகுதி நீண்ட நாளாக இது கிடப்புல கிடக்கு. டூ வீலர் விபத்து அதிகமாக நடக்குது. லோடு வண்டியே அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது. சின்ன பிள்ளைய வண்டியை ஸ்கூலுக்கு ஏற்றிக்கு வர பிள்ளைய வண்டியும் இதாகுது. அதை நடவடிக்கை எடுத்து அரசு கொஞ்சம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கும். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து தஞ்சாவூரில் விளைநிலங்களை உழவோட்டி குறுவை சாகுபடி செய்யும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அப்போது பெண் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடவு பணியை மேற்கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்கள் குறித்தும் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சம்பத், மாவட்ட இணை செயலாளர் வனிதா சதீஷ் உள்ளிட்ட அம்மா பேரவை நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வடக்குமேடு கிராமத்தில் சிதிலமடைந்து காட்சியளிக்கும் மின்கம்பத்தால் கிராம மக்கள் அச்சத்துடன் கடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மின்வாரிய அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் பாலக்காடு கிராமத்தில் கடமைக்கு குடிநீர் தொட்டி கட்டிவிட்டு குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தின் போது குடிநீர் குழாய்களில் தண்ணீர் விட வேண்டும் என்றும், கட்டி முடிக்கப்பட்ட நீர்த்தேக்க தொட்டிகளை பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பிரம்மபுரம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் இளைஞரை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் லத்தியால் கடுமையாக தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் உணவு வாங்க சென்றதால் கல்லூரி மாணவனை உதவி ஆய்வாளர் கார்த்திக் தாக்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் தமிழ்நாடு அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வேளாண்மை திட்ட ஒருங்கிணைப்பாளர் வெண்ணிலா, தோட்டக்கலை உதவி இயக்குநர் சக்திவேல் உள்ளிட்ட வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் அருகே அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் தோல் தொழிற்சாலையில் தோள்களை ஏற்றிக்கொண்டு லிப்டில் சென்ற நபர் லிப்ட் பழுதாகி 30 அடிக்கு மேலிருந்து கீழே விழுந்ததில் பலத்த காயங்களுடன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வாணியம்பாடி நகர போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் அயனாத்தூர் கிராமத்தில் குடிநீர் முறையாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கிராமத்தில் இதுவரைக்கும் எந்த தண்ணி வசதியும் கிடையாது. ஒரு கருப்பு டேங்க் கூட செயல்பட கிடையாது. குடிநீர் சரியான முறையில கிடைக்கல. உப்பு தண்ணி மட்டும்தான். எந்த ஒரு நிர்வாகத்தில இருந்தும் எந்த ஒரு செயல்பாடும் முறைகேடா தான் நடக்கிறது தவிர சரிவர செயல்படவில்லை. ஏன்னு கேட்டா இதோட 3 முறை வசம் மறிச்சிருக்கு. 10-20 தடவை தீர்மானம் வச்சு கொடுத்துருக்கோம். எந்த ஊழல் தான் பண்றாங்க தவிர யாருமே செயல்படுறதுல கரெக்டா பண்றதில்ல. இந்த ஊர்ல 6-7 பஞ்சாயத்துல, ஒரு பஞ்சாயத்துல 7 கிராமம் இருக்கு. இந்த அயனாத்தூருக்கு மட்டும் சரிவர செயல்படல. யாருமே முறையா கேட்கவே இல்லை. இதற்கான தீர்வு என்ன, முடிவு என்னன்னு நீங்களே நடவடிக்கை எடுங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.